ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பற்றி தான். ஸோ டெஸ்ட் பேட்ச் எப்படி நடக்க போகுது, ஸோ எப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸோ எப்படி டெஸ்டிங் அட்டன் பண்ணலாம், ஸோ அதுக்கான வீடியோஸ் பற்றி தான் இந்த ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Jan 6 உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Jan 6 உங்களுக்கு மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு தமிழுக்காக நாங்கள் வந்து பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ எதுக்காக இது 3 months வந்து ஓகேவா, போதுமா, இல்லை வந்து இன்னும் படிக்கணுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த 3 months வந்து போதும். ஏன்னா இப்போ வந்து நியூ சிலபஸில் வந்து போர்ஷன்ஸ் வந்து நிறைய குறைச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இன்னும் இருக்கக்கூடிய டேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருக்கக்கூடியது 6 months தான் நம்மளுக்கு இருக்குது, அப் டு ஜூன் வரைக்கும். ஜூலையில் இருக்கக்கூடிய 13 days வந்து நான் கணக்கு சேர்த்துக்கல. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு Jan 1 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 181 days தான் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த 6 months நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 months நான் வந்து தமிழுக்காகவும் நெக்ஸ்ட்டு 3 months வந்து ஜிஎஸ்காகவும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 months தமிழுக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ தமிழில் நம்மளுக்கு பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடுறது. ஸோ எந்த சிலபஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடுறோம். இப்போ வந்து ஒரு டாபிக் இப்போ இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இலக்கணத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், சொல்லி தேர்ந்தெடுத்துக்க எழுதுகவாக இருக்கட்டும், ஸோ இது வந்து நம்மளுக்கு 6th to 12th வரைக்கும் எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, புக் பேக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தேடி கம்பைல் பண்ணி எடுக்கணும். ஸோ எடுத்தால் தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்காக இருக்கட்டும், ரிவிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலை தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குமே தவிர மற்றபடி படிக்கிறது எல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தியரிட்டிக்கலாக நம்ம நிறைய எதையும் படிக்க போகிறதில்ல. ஸோ அப்போ சிலபஸ் வந்து நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 யூனிட் கவர் ஆகுது, அழகு 1 அழகு 7 வரைக்கும் கவர் ஆகுது. ஸோ இதில் நம்ம வந்து டெஸ்ட் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு இதோட மார்க்ஸ், ஸோ டிஎன்பிசியில் இப்போ இலக்கணத்துலேருந்து நம்ம 25 questions தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து சொல்லகராதியில் 15 questions கேட்பாங்க. அதே போல் வந்து எழுதும் திறனில் 15. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அலாட் பண்ண மார்க்ஸ். இத்தனை கொஷின்ஸ் வந்து இதில் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா. ஸோ இப்போ டோட்டலாக இதில் 100 questions வந்துடுது. அப்போ இலக்கியத்துலேருந்து நாங்கள் 15 questions தான் கேட்போம், மொழிபெயர்ப்புலேருந்து 5 தான் கேட்போம் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலாக ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த 100 கொஷனை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக படித்து அந்த 100 out of 100 வாங்குறது அப்படிங்கிறது நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இந்த 100 marks வந்து வந்துடும். அது எப்படி நான் அவ்வளோ அஷ்யூரன்ஸாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 marks எப்படி அஷ்யூராக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்க்கும் எவ்வளோ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே போட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட் இலக்கணம், அதில் 25 மார்க் வருது அப்படின்னா அதில் நம்ம வந்து 5 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் அன்றைக்கும் நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு 100 questions வந்து சாலிடாக வந்துடும். அப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்க டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7 யூனிட்டுக்கும் உங்களுக்கு நான் 25 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் டெஸ்ட் உங்களுக்காக பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் ஃபுல்லாக அந்த 20 அதிகாரம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு டெஸ்ட். அப்போ மொத்தம் 27 டெஸ்ட் எழுதுறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 100 questions வந்து வந்துடுது. அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட 2700 questions வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 6th to 10th, ஒரு சிலதுலாம் 6th to 10th எடுத்திருக்கோம். இதில் இல்லாதக்கூடிய எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 12th வரைக்குமே கவர் ஆகும். ஸோ 6th to 12th வரைக்கும் உங்களுக்கான போர்ஷன்ஸ் வந்து கொஷின்ஸ்க்கு வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நீங்கள் 100 மார்க்குக்கு தான் எழுத போகிறீங்க. டிஎன்பிசியில் எப்படி வந்து நீங்கள் தமிழுக்கு 100 கேள்விகள் வந்து அடிக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் 100 மார்க்குக்கு தான் எழுத போகிறீங்க. அப்போது நம்ம பேட்சில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஷின்ஸில் அதாவது டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த 100 கேள்விகளை நம்ம 100க்கு 100 அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு அடுத்தது நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பேசிஸ்க்காக தான் வந்து உங்களுக்கு அந்த 100 question அப்படிங்கிறத நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்சோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன ஸோ அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கேயும் புக்ஸ் கலெக்ட் பண்ண தேவையில்லை, மெட்டீரியல்ஸ் எங்கேயும் கலெக்ட் பண்ண தேவையில்லை. அதே போல்
எந்த சிலபஸில் வந்து எந்த டாபிக் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தேடவும் தேவையில்லை. அதுக்கான வேர் டு ஸ்டடியும் நாங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புக் இல்லை அப்படின்னா அந்த புக்கில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்களே வந்து கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது என்ன, அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்க வேண்டியது புக்ஸில் இருக்கிறத நம்ம படிச்சாகணும் இல்லையா. ஸோ கட்டாயமாக நம்ம வந்து புக்ஸில் இருக்கிறத படிச்சாகணும். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் எதை ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய இப்போ நாலடியார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இயல் 2ல் உங்களுக்கு வந்து 6th கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அப்போ நியூ புக்கில் உங்களுக்கு நாலடியார் எங்கே கவர் ஆகுது. ஸோ அதுக்கான கொஷின்ஸ் என்ன பின்னாடி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகை. ஸோ நான்மணி கடிகை ஓல்ட் புக்கில் இருக்கா, நியூ புக்கில் இருக்கா, ஸோ எங்கெங்கே என்னென்ன இருக்குது அதோட பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூல் புக்ஸை கம்பைன் பண்ணி ஒன்றா வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு 6 to 12க்கு தனித்தனியாக புக் வாங்க தேவையில்ல, எந்த இடத்துல எது இருக்குது அப்படிங்கிறது தேடி அழக தேவையில்லை. அப்போ நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்களே கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பழமொழி 400 இதெல்லாமே உங்களுக்கு அறநூல்களில் வருது அப்படின்னா அந்த அறநூல்களில் என்னென்னது கொடுத்துருக்காங்களோ ஓல்ட் புக்ஸில் என்ன இருக்கோ நியூ புக்ஸில் என்ன இருக்கோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நாங்களே இஷ்யூ பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு ப்ளஸ். இதுதான் வந்து ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் ஒன்று. ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்லைனர் வந்து கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் கம்பைல் பண்ணி ஒரு ஒன்லைனர் வந்து உங்களுக்கு நாங்கள் பேட்சோட எண்டில் வந்து கொடுத்துருவோம். அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல்ஸ். அது இல்லாமல் வேறு என்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். நீங்கள் பார்க்கலாம் எப்படிலாம் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்கணத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புக்ஸில் இருக்கிற மாதிரியே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதாவது புக்ஸோட அந்த பிரிண்ட் அவுட்டு அந்த பிடிஎஃபே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது இல்லாமல் இப்போ பிரித்தெழுதுக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்பு நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு 9 இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இயல் 2 6ஆம் வகுப்பில் எவ்வளோ இருக்குது, அதே போல் வந்து 2ஆம் பருவத்தில் என்னென்ன இருக்குது, அதே போல் இயல் 1 இயல் 2 இயல் 3 7ஆம் வகுப்பு அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வகுப்பு வாரியாக உங்களுக்கு எல்லாமே பிரித்து நாங்கள் ஹேண்ட் ரிட்டனாக ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக அப்புறம் கலைச்சொற்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்கள் எங்கேயுமே போய் தேட தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6th to 10th பிரித்தெழுதுக உங்களுக்கு ஓல்டு புக்கு நாங்களே கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போ பேட்சில் வந்து இன்றைக்கி வந்து டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் வந்து பிரித்தெழுதுக அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் நம்ம பேட்சில் கொடுக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்புலேருந்து நியூ புக்கிலேருந்து ஓல்டு புக் வரைக்கும் எல்லா வார்த்தையுமே விடாமல் உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே நாங்கள் கொடுத்துருப்போம். அதை ஒரு வாட்டி நீங்கள் வாசித்து அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து அன்றைக்கான டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து எல்லா புக்கையும் வைக்கணும் பின்னாடி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக். ஸோ உங்கள்கிட்ட ஓல்டு புக் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஓல்டு புக்கில் இருந்து தான் நம்மளுக்கு இலக்கணம் வந்து நிறைய கவர் ஆகுது. ஸோ அப்போ ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கம்பைல் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 100லேருந்து 120 வரைக்குமே உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. நான் இங்கே 100 வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதே போல் டாபிக் வைஸ் அடுத்து சேர்த்தெழுதுக அது வந்து 6th standard நியூ புக்கிலேருந்து இந்த மாதிரி ஓல்டு புக் வைஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதுக்கான இலக்கணம்க்கான கிளாஸஸும் வந்து நாங்கள் எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் எங்கெங்கே மிகும் எங்கே மிகாது அப்படிங்கிறதுக்கான அந்த கிளாஸஸ் வீடியோவும் வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே எடுத்துடுவேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஓல்டு புக்ஸில் அதே போல் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், டெஸ்ட் கொஷின்ஸ்க்கான சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டெஸ்ட் கொஷினுக்கான சாம்பிள் இது தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த கண்டென்ட் மேலே கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 இன்றைக்கி டெஸ்ட் அப்படின்னா இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ்லேருந்து வருது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி 400 முதுமொழி காஞ்சி இந்த 4 டாபிக் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இலக்கணம் சைடு போகலை, இலக்கியம் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா அது வந்து இவ்வளோ நாளாக நம்ம வந்து படிச்சிருப்போம், புக்ஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு படித்ததை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம புதுசாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இலக்கியம் அதில் தான் வந்து போயிருக்கோம். ஸோ இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு 4 டாபிக் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இப்போ இந்த நாலடியார் அப்படின்னா நியூ புக்கில் எங்கே இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். நியூ புக்கில் வந்து 7th term 2ல் இருக்குது, ஓல்டு புக்கில் 6th first termல இருக்குது. நான்மணி கடிகை பார்த்தோம்னா நியூ புக்கில் கிடையாது,
ஓல்ட் புக்கில் தான் இருக்குது. அதே போல் பழமொழி 400 நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்ட் புக்லேயும் இருக்குது. முதுமொழி காஞ்சி நம்மளுக்கு நியூ புக்கில் கிடையாது, ஸோ ஓல்ட் புக்கில் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி முதற்கொண்டு உங்களுக்கு நான் மேலேயே கொடுத்துருவேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே அன்றைக்கி எழுத போகிற டெஸ்ட் போர்ஷன் எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் அன்றைக்கும் கொஷினோட உங்களுக்கு வரும். அதே போல் டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அடுத்த டெஸ்ட் என்னங்கிற போர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டெஸ்ட் கொஷின். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் கொஷினுமே குறைஞ்சது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சாலிடாக வந்துடும், வித் 4 ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து ஒரு சாம்பிள் பிடிஎஃபாக தான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கொஷின், அந்த கொஷின் முடிச்சதுக்கப்புறம் அந்த கொஷினுக்கான ஆன்சரோட உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பொறுத்துக்க இருக்கும், சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக. ஸோ இது வந்து புக்கில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு இப்போ 4 டாபிக் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த 4 டாப்பிக்கில் நீங்கள் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் தான் கொஷின் வரும். ஸோ புக்கில் இருந்து கொஷின் வரும். இந்த 4 டாப்பிக்கை பற்றின கிளாஸஸ் வீடியோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான கிளாஸஸும் எடுத்துருவோம். அந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லா பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸஸுமே நம்ம யூடியூப்பில் எடுப்போம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பார்த்துட்டு கிளாஸஸை ஒரு வாட்டி வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியல்ஸை கையிலே வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு கிளாஸஸ் எடுக்கிறதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொன்னால் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த கிளாஸஸ் வீடியோவில் உங்களை புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் கவர் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து அவுட் சோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட்ஸும் கலெக்ட் பண்ணி அந்த வீடியோஸ்லேயே நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெட்டீரியல்ஸை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவேன். கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அந்த பிடிஎஃபை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃபை வச்சுக்கோங்க. கிளாஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது அது பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கிளாஸஸை பார்த்து முடிச்சுட்டு அந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கிங்க, படிச்சுக்கோங்க, தரவாக படிச்சுருங்க. நான் கிளாஸ் எடுத்தது ப்ளஸ் அந்த கொடுத்த பிடிஎஃப் இதுலேருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ சாலிடாக 100 out of 100 நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கொஷின் பேசிஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒன்லைனர் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒன்லைனருங்கிறது ஒரு மெட்டீரியல், அது வந்து உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் பர்பஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் முடிச்சிட்டோம் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த முடிக்கிறதுக்கு ஒரு 10 days பிஃபோராக உங்களுக்கு ஹோலாக, அதாவது நம்மளுக்கு இப்போ பார்த்த மொத்தமாக 7 யூனிட்ஸ்க்கான வேர் டு ஸ்டடி, அதாவது 7 யூனிட்ஸ்க்கான ஒன்லைனர் மாதிரியான உங்களுக்கு ஒரு இது வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த யூனிட் இலக்கியம் வந்து முடியும் போது அதுக்கான ஒன்லைனர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடிங்க. ஸோ இந்த வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஏற்கனவே நான் வந்து போட்டுட்டேன், உங்களுக்கு வீடியோவும் போட்டுட்டேன். ப்ளஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் அதை தனியாலாம் எழுதுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்படியே சென்ட் ஆயிரும். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒழுக்கமுடைமை வந்து நியூ புக்கில் இருக்கா, ஓல்டு புக்கில் இருக்கா. அதே போல் அறநூல்கள் எடுத்துக்கிட்டால் அது வந்து உங்களுக்கு நாலடியார் வந்து எந்த புக்கில் இருக்குது, 4 மணிக்கடிக்கே எந்த புக்கில் இருக்குது அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த பேட்சில் கிடச்சிரும். ஸோ அப்போது நம்ம பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பெரிய கஷ்டமும் பட தேவையில்ல. கிளாஸஸ் உங்களுக்கு ரெகுலராக எடுத்துருவோம். ஸோ அந்த கிளாஸஸை வச்சுட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம், புக் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு அதில் சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வெளியே அவுட் சோர்ஸில் நீங்கள் போய் தேட தேவையில்லை. ஸோ ஒரே இடத்துல இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஈஸியாக 100 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நம்ம போடக்கூடிய ஒரு சின்ன எஃபர்ட்னாலேயோ ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டினாலையும் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டியாக இருக்க போகுது, எல்லா பேட்ச் மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டை விடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தா, இது வந்து புதுசாக நம்ம எழுதக்கூடிய ஒரு பேட்ச். ஸோ இந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி 2025 பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து நம்மளுக்கு எப்படி கொஷின்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே அது எப்படி கேட்டாலும் அது ஏற்ற மாதிரி நம்ம தயாராக இருக்கணும். ஸோ அது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். ஸோ எழுதும் திறனாக இருக்கட்டும், இல்லை பத்தியை படித்து எழுதுகவாக இருக்கட்டும், ஸோ எப்படி எந்த மாதிரி வழியில் கேட்கலாம், எப்படி கேட்டாலும் நம்ம பேட்சில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் தெளிவாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் நாங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எந்த ஒரு ஹெசிஸ்டேஷனும் இல்லாமல் இந்த பேட்ச் நல்லா போகுமா, இது வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நீங்கள் நம்ம பேட்சில் கண்டிப்பாக சேரலாம். ஸோ 300 தான் நம்ம பேட்சோட அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் நியூ இயர்க்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 300 பே பண்ணால் போதும்.
ஸோ நியூ இயர்க்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 350 பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் நம்ம பேட்சில் கேட்ட சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கொஷின்ஸ் இப்படி வரும், அதே போல் வந்து உங்களுக்கு புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இப்படி நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு 100 பேஜஸ் அப்படின்னா அந்த 100 பேஜஸ் தான். நீங்கள் 6 to 12 வேறு எந்த புக்குமே எடுக்க தேவையில்ல. அந்த 100 பேஜ் நீங்கள் திருப்பி படிச்சிங்கனாலே போதும், திருப்பி நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணாலே போதும். ஸோ எங்கே போய் நீங்கள் தேடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு எளிமையாக நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். புக் மெட்டீரியலாக இருக்கட்டும், அவுட்டர் சோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸும் நாங்கள் வந்து சொல்லிடுவோம். ஸோ இது மாதிரியான ஸ்பெஷாலிட்டி எந்த பேட்சஸ்லையுமே இருக்காது. ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட இந்த 3 மாதம் முடியும் போது நம்ம டாபிக்ஸையும் கவர் பண்ணி படிச்சிருப்போம். நம்ம கையில் எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கும். அதே போல் ஒன்லைனரும் நம்ம கையில், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கும். ப்ளஸ் நம்ம கையில் வேர் டு ஸ்டடி இருக்கும். அதே போல் நம்ம பேட்ச் முடியும் போது உங்கள் கையில் 2700 கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த கேள்விகள் உங்களுக்கு புக்கிலேருந்து செட் பண்ணுது. ஸோ அந்த கேள்விகள்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டிஎன்பிசியில் கொஷின்ஸ் வரும். அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏழை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏழில் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கான கொஸ்டின்ஸை டெஸ்ட் எழுதி பார்த்து உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, இன்னும் அதில் எப்படி கரெக்ஷன் பண்ணணும், எப்படி தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ சும்மா புக்கை வாசித்து விடுறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு டெஸ்ட் பேட்சில் நம்ம இன்வால்வாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து தமிழ் இந்த மாதிரி நியூவாக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறனால அதுக்கு முன்கூட்டியே வந்து நீங்கள் அதுக்கு தயாராகணும். ப்ளஸ் நம்ம பேட்சோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டிஎன்பிசியில் கவர்மெண்ட் சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பேட்சோட ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு சேஃப்டியான ஒரு ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னு எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு இது ஒரு அடித்தளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த தமிழ் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக. இப்போ ஜிஎஸ் வந்து படிக்க தேவையில்லையா, 3 மாதம் நான் வந்து தமிழே படித்தா போதுமா, இப்போ நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் நான் வந்து ஜிஎஸ்ஸை முடிச்சிட முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறது 6 மாதம். அந்த 6 மாதத்தில் மார்க் எதுக்கு அதிகமாக கேட்குறான், தமிழ்கா, ஜிஎஸ்கா, மேக்ஸ்கா? தமிழ்லாம் கேட்குறான். அப்போ அந்த 100க்கு 100 நம்ம எடுத்தால் தான் மீதி இருக்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கவே முடியும். ஸோ நான் தமிழ்லேயே நான் 60-70 தான் வரேன் அப்படிங்கும்போது நம்மளால் அடுத்து ஜிஎஸ்சில் வந்து 50 மார்க் எடுத்தாலுமே நம்மளால் கம்யூனலில் உள்ளே போக முடியாது. ஸோ அதனால் தமிழோட பேஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டியூரேஷன் 3 months. ஸோ இந்த 3 monthஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூல் படி உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த ஷெடியூலும் கொடுத்துருப்பேன். ஸோ என்னன்னைக்கு என்னென்ன டாபிக் டெஸ்ட்டு, அது எந்த டேட்டில் டெஸ்ட்டு, எந்த யூனிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்தில் உங்களுக்கு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை தான் வந்து நம்ம பேட்சில் டெஸ்ட் நடக்கும். அப்போ இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வந்து தமிழ் ப்ரிப்பேர் பண்ணவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸுக்கு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படித்த மாதிரி ஆகும். எதனால் இவ்வளோ டைம், இப்போ பாருங்கள் 6ஆம் தேதி முதல் டெஸ்ட்டு, அடுத்து வந்து 10ஆம் தேதி. ஸோ அப்போது இடைப்பட்ட காலங்களில் 7, 8, 9 ஒரு 3 days வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த 3 நாளில் நீங்கள் நம்ம டெஸ்ட் சிலபஸை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு சிலபஸை மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷெடியூல் படி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஜிஎஸ்சில் வந்து இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கணும், இல்லை மேக்ஸில் வந்து இந்த டாபிக் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க அதையுமே நீங்கள் ஒரு வாட்டி புக்ஸை வச்சு நீங்கள் வாசிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் ஸ்பேஸஸ் ரொம்ப இருக்குது. அப்போ 3 மாதம் நான் தமிழ் மட்டும்தான் படிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கீங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. ஸோ தமிழையும் படிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து அடிஷ்னலாக படிக்கிறதுக்காக தான் வந்து உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ டியூரேஷன் டைமும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது தமிழை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அதில் 100க்கு 100 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம பேட்சில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் 100 நோக்கி பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் என்கொயரிஸ் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6383976468 அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட என்கொயரிஸ், டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட்லையும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் அதுக்கான ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.